Hi friends, welcome to Fish Aquarium. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to choose a filter அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபில்டர் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அக்வாரியம் டேங்க்கு வந்து நான் ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேன். இந்த ஃபில்டர் வந்து நான் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேனா, ஏன் அப்படின்னா நான் அக்வாரியம் ஷாப் போய் ஒரு ஃபில்டரை வாங்கினேன். ஸோ அக்வாரியம் ஷாப்பில் எனக்கு இந்த ஃபில்டர் கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்து அந்த டேங்க்கில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃபில்ட்ரேஷன் வந்து சரியாக நடக்கிறது இல்லை, டேங்க்கில் எப்போவுமே வந்து அழுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு காட்டும். வாங்கி ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம அக்வாரியம் டேங்க்கில் இருக்கிற வேஸ்ட் வாட்டர், அதாவது ஃபிஷ்ஷோட வேஸ்ட் எல்லாமே வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகும். ஸோ வாட்டர் வந்து கிளியர் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த வாட்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீசைக்ளிங், அதாவது ஃபில்டருக்குள்ளே அனுப்பி ஃபில்டர் பண்ணி திரும்ப வந்து நம்ம அக்வாரியம் டேங்க்கில் வந்து வச்சுருக்க போகிறோம். ஸோ இது மூலிமா என்னென்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஃபில்டருக்குள்ளே இருக்கிற ஃபில்டர் மீடியாவில் அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிறனால ஃபில்டர் மீடியாவில் பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து க்ரோத் ஆகும். இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா, திரும்ப நம்ம வாட்டரில் வரனால நம்ம வாட்டரில் இருக்கிற அமோனியா கண்டென்ட், அதாவது ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு இருந்து வரக்கூடிய அமோனியா கண்டென்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது ஃபில்டர் வந்து என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபில்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இருக்கிறது இன்டர்னல் ஃபில்டர், எக்ஸ்டர்னல் ஃபில்டர். ஸோ இந்த ரெண்டு டைப் தான் இருக்குது. இந்த டைப்புக்குள்ளே மற்ற என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கோ அது வந்து இருக்குது. ஸோ இன்டர்னல் ஃபில்டர். ஸோ இன்டர்னல் ஃபில்டரில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைப் பார்க்கலாம். ஸோ இன்டர்னல் ஃபில்டரில் என்ன டைப் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபில்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர். ஸோ ஒன்றுமே இருக்காது, நார்மலாக வந்து ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் இருக்கும், சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஏர் ஸ்டோன் இருக்கிற மோட்டரை வந்து நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் வந்து அதில் நடக்கும். ஸோ நம்ம டேங்க்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பபிள் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஜென்ரலாக எல்லா அக்வாரியம் ஷாப்லையுமே வந்து இந்த ஃபில்டரை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, வாட்டர் வந்து வெளியே இருந்து வந்து உள்ளே போயிட்டே இருக்கும், மேலே வழியாக வந்து ஏர் வந்து பபிள் வந்துகிட்டே இருக்கும், வாட்டர் சர்க்குலேஷன் வந்து ரிவர்ஸில் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபில்டர் மீடியாவில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட், அதாவது பாட்டம் இருக்கிற வேஸ்ட் எல்லாமே வந்து அதில் போய் ஃபில்டர் ஆகிடும், அதில் போய் நிற்கும். ஸோ நம்ம அந்த ஸ்பாஞ்சை மட்டும் எடுத்து திரும்ப வந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அந்த டியூப் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டேங்க்குள்ளே போட்டுற வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர், இது ஒரு டைப். ஸோ இது வந்து இன்டர்னல் ஃபில்டர். ஸோ அடுத்து வந்து இன்டர்னல் ஃபில்டரில் இருக்கக்கூடிய இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, ஸோ இன்டர்னல் ஃபில்டரில் வித் மோட்டரோட இருக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நார்மலான ஒரு ப்ரைஸ்க்கே வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து என்ன எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, சேம் அதே கான்செப்ட் தான் ஒர்க் ஆகும். ஆனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா, நம்ம அந்த எக்ஸ்டர்னல் ஏர் பம்ப் வந்து தனியாக வெளியே வச்சுருப்போம். ஸோ இது கூடயே வந்து இது இருக்கும். இதில் ஆக்சிஜனுக்கு வந்து ரெடியூசர் வந்து நார்மலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெடியூசரை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஆக்சிஜன் லெவலையும் வாட்டர் ஃப்ளோவோட கண்ட்ரோலையுமே வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்டர்னல் ஃபில்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் இன்டர்னல் ஃபில்டர் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போது ரெகுலராக யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை, அதாவது பாட்டம் ஃபில்டர். பாட்டம் ஃபில்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாட்டமில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த டேங்க்கில் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த டேங்க்கில் அது இல்லை, நான் இருந்தாலும் சொல்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாட்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு பெட் மாதிரி ஒன்று கனெக்ட் போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டியூப் மாதிரி வந்து ரெண்டு சைட்லேயே ரெண்டு டியூப் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நார்மல் வந்து ஏர் பபிள் மோட்டரை வந்து அந்த ஏர் ஸ்டோனை வந்து அதுக்குள்ளே கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபிஷ்ஷோட வேஸ்ட் எல்லாமே வந்து அது வழியாக கீழே வந்து போயிடும். போனதுக்கப்புறம் நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, சப்ஸ்டைன் போட்டோம்னாலும் சப்ஸ்டைன் எல்லாம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கீழே இருக்கிற வேஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த டைப் வந்து யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்டர்னல் ஃபில்டரு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர், இது ரெண்டு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸ்டர்னல் ஃபில்டர். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபில்டரில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா டாப் ஃபில்டர். ஸோ இப்போ நம்ம இம்போர்ட்டட் டேங்க், இந்த டேங்க்கு, ஸோ இந்த டேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஃபில்டர் தான் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் ஃபில்டர். நீங்கள் இந்த டைப் இல்லை அப்படின்னாலுமே வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, சேம் வந்து உங்கள் டேங்க்கில் வந்து உள்ளே வந்து ஒரு மோட்டர் இருக்கும். ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபில்டருக்கான ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஃபில்டர் மீடியா வந்து உள்ளே போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து வாட்டர் வந்து அதுக்குள்ளே வரும், திரும்ப வந்து மேலே வழியாக வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும் வாட்டர், திரும்ப இந்த மாதிரி சைக்கிளேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ வேஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டர்லேருந்து பம்ப் பண்ணி மேலே கொண்டு போகும், சைக்கிள் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபில்டர். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபில்டரில் அடுத்து ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா வந்து ஹேங் ஆன் ஃபில்டர். ஸோ இந்த ஹேங் ஆன் ஃபில்டர் வந்து சேம் இதே கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா, மோட்டரை வந்து
அதோட பேக் சைடில் அது கூடயே வந்து இருக்கும். ஸோ ஃபில்டர் மீடியா வந்து பக்கத்தில் ஃபில் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே இது தெரியுது பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி வந்து ஒரு டியூப் வந்து அதில் தெரிஞ்சிருக்கும். 2 டியூப் இருக்கும். ஸோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இன்லெட்டாக இருக்கும், வாட்டர் வந்து மேலே வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டப்பில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டர் வந்து ஃபில்டர் மீடியாக்குள்ளே போயிட்டு திரும்ப வந்து ஃப்ளோ வந்து கீழே வரும். இதே சைக்குலேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஹேங் ஆன் ஃபில்டர். ஸோ ஹேங் ஆனுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேனிஸ்டர். ஸோ இந்த கேனிஸ்டர்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சைஸ் இருக்குது, நிறைய டைப் இருக்குது. இந்த கேனிஸ்டர்லையுமே வந்து சேம் இதே ஃபங்க்ஷன் தான் வந்து நடக்கும். ஸோ என்ன இது ரெண்டுக்கு இடையில டிஃபரன்ஸ் அப்படின்னா வந்து ஃபில்டர் மீடியா, அதாவது ஃபில்ட்ரேஷன் நடக்கக்கூடிய மீடியா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஒரே ஒரு லேயர் மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பாஞ்சை வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ கேனிஸ்டர் ஃபில்டரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து லேயர் பை லேயராக கொடுத்துருப்பாங்க. ஒரு லேயரில் வந்து நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பயோபால்ஸு, வேறு நீங்கள் சப்ஸ்டெயின் வந்து நீங்கள் வேறு என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கிராவலு, அந்த மாதிரி எது வேணாலுமே வந்து நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயராக இருக்கும். ஸோ ஃபில்டர் மீடியா, அதாவது ஃபில்டர் லேயர் வந்து 5 லேயர், 6 லேயர், 8 லேயர் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ ஹேங் ஆன் பேக் ஃபில்டரை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணியிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா லேயர் பை லேயராக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேயர். ஸோ அதில் வந்து ஃபில்டர் மீடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3 ஃபில்டர் மீடியாஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்மகிட்ட ஒரு 4 feet டேங்க் இருக்குது. நம்மளோட ஃபிஷ் ரூம் வீடியோஸில், மற்ற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து அந்த லேயர் பை லேயராக வந்து அந்த டைப் வந்து ஃபில்டர் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃபில்ட்ரேஷன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சம் ஃபில்ட்ரேஷன். ஸோ சம் ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, சம்ப், அதாவது இந்த டேங்க்குக்கு வெளியே நான் ஒரு டேங்க் செட்டப் வச்சுட்டு அந்த டேங்க் செட்டப்பில் நான் ஃபில்டர் மீடியா எல்லாத்தையும் தனித்தனியாக ஆட் பண்ணிவிட்டு இந்த டேங்க்கில் இருந்து வாட்டரை பம்ப் பண்ணி வெளியே எடுத்து அந்த ஃபில்டர் மீடியா வழியாக ஃப்ளோ பண்ணி திரும்பவும் நான் இந்த வாட்டரை வந்து இந்த டேங்க்குக்கு வந்து நான் ஃபில் பண்ணுவேன். ஸோ இதான் வந்து சம் ஃபில்ட்ரேஷன். ஸோ ஃபில்ட்ரேஷன் வந்து இந்த டைப் தான் வந்து ஃபில்டரை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது நம்ம டேங்குக்கு நம்ம ஃபில்டரை வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 feet டேங்க் வச்சுருக்கீங்க, இல்லை 2 feet டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மினிமம் வந்து நீங்கள் 2 feet டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து இன்டர்னல் ஸ்பாஞ்ச் ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்டர்னல் ஸ்பாஞ்ச் ஃபில்டரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம். இன்டர்னல் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு 2 feet வச்சுருக்கீங்கன்னா அதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரில். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து ரெகுலராக எல்லாருமே வந்து இன்டர்னல் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து வச்சுருப்பாங்க, ஆனால் யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருப்பீங்க. ஸோ இன்டர்னல் ஃபில்டர் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. இன்டர்னல் ஃபில்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஸ்பாஞ்ச் உள்ள இருக்கும், மேலே வந்து மோட்டர் இருக்கும். ஸோ நம்ம பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா வாட்டரை வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்பாஞ்ச் வழியாக வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்பாஞ்சில் என்ன ஆகும் அப்படின்னா அதோட வேஸ்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் ஆகிட்டு இருக்கும். நம்ம 15 years ஒன்ஸ் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பாஞ்சை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம போட்டு வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டுருப்போம். இந்த 2 ஃபில்டருமே வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 2 ஃபில்டரில் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் நீங்கள் வந்து ப்ளீடிங் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா வாட்டரை வந்து ஆசிலேஷன் இல்லாமல் வச்சுக்கணும். ஏன்னா ஃப்ரைஸ் வந்து ஃப்ரீயாக வந்து நல்லா ஸ்விம் பண்ணணும். ஸோ சின்னதாக இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இன்டர்னல் பவர் ஃபில்டர் ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஃபோர்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபோர்ஸ் ஆகி அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரைஸ் எல்லாமே வந்து இறந்து போயிடும். அதனால் ஸ்விம் பண்ண முடியாமல் இறந்து போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த இன்டர்னல் ஃபில்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு சில ஃபிஷஸ் எல்லாமே இருக்கும், ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய ஃபிஷஸ். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோர்ஸாக வந்து வாட்டர் அடிக்கிறதுனால வந்து அதனால் ஃப்ரீயாக வந்து ஸ்விம் பண்ண முடியாது. என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபிஷ் ஆட்டோமேட்டிக்காக பாட்டமில் போய் எங்கே அந்த ஃபோர்ஸ் வந்து வராமல் இருக்கும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும், வெளியே வராது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டேங்க்கில் வந்து ஃபிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம் பண்ணுறதே இல்லை, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கு அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் ஃபில்டரில் வந்து இந்த பிரச்சனையை தான் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் ஃபில்டரை வந்து நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இன்டர்னல் ஃபில்டர் வச்சுக்கிங்க அப்படின்னா எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். டேங்க்கில் பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷுனால எங்கேயுமே ஸ்விம் பண்ண முடியாது. ஏன்னா பாட்டம்னா ஃபுல்லாக நீங்கள் பாட்டமில் இறக்க முடியாது. ஸோ பாட்டமில் இறக்குனீங்க அப்படின்னா அந்த ஃபில்டர் மீடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 இல்லை 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கீழே இருக்கும். ஸோ அதுக்கு மேலே தான் வந்து அந்த மோட்டர் இருக்கும். அந்த மோட்டர் தான் ஃபோர்ஸாக அடிச்சுட்டு இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் டேங்கோட சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து நல்லா அடிக்கும். ஸோ அப்போ வந்து உங்கள் ஃபிஷ் வந்து மேலேயும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது. 2 இடத்தையும் போக முடியாமல் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு கார்னரில் போய் உட்காந்துக்கும். ஸோ அதனால் உங்கள் டேங்க்கில் வந்து அந்த ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ இந்த டேங்க்கில் பாருங்கள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஃபில்டர். இதில் எங்கே வந்து ஃபில்ட்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோட்டரை வந்து இந்த கார்னரில் டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டியூப்பை மட்டும் எடுத்து கீழே கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஃபிஷ்ஷு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும், வேஸ்ட் எல்லாமே வந்து அந்த கார்னரில் போயிடும். கார்னரில் போச்சு அப்படின்னா அதை வந்து சக் பண்ணி மேலே எடுத்து அதுக்கப்புறம் வந்து டாப் ஃபில்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்னல் ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கீழே ஃபிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் மேலே வந்து தூக்கி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா டேங்கோட டாப்பில் மட்டும்தான் ஆசிலேஷன் இருக்குமே தவிர பாட்டமில் இருக்காது. ஃபிஷ் வந்து பாட்டமில் வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஃபில்ட்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுமே வந்து ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நான் வந்து சொன்ன மாதிரி
இந்த ஃபில்டர் தான் டாப் ஃபில்டர். ஸோ டாப் ஃபில்டர் என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி இப்போ சொன்னேன், அதே தான். ஸோ டாப் ஃபில்டர் வந்து யாராவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் வந்து எந்த ஃபில்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும், பிளான்டேஷன் டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதை மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாப் ஃபில்டருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபில்டரை நீங்கள் எடுத்து உங்கள் ஃபில்டரில் வந்து என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 800 per liter per hour. ஸோ இது ஒரு 1.5 ஃபீட்டுக்கு வந்து 1 feet டேங்க்கு 800 liters வந்து பர் ஹவருக்கு வந்து சர்க்குலேஷன் பண்ணுது. ஸோ 800 liters வந்து சர்க்குலேஷன் பண்ணுது அப்படின்னா இந்த ஃபில்ட்ரேஷன் இதுக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்கள் டேங்கோட வாட்டர் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபில்டரை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்டர்னல் ஃபில்டர், எக்ஸ்டர்னல் ஃபில்டர் ரெண்டையுமே வந்து பார்த்தோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபில்டரில் வந்து டாப் ஃபில்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து வந்து ஹேங் ஆன் ஃபில்டர். ஸோ ஹேங் ஆன் ஃபில்டர், கேனிஸ்டர் ஃபில்டர். ஹேங் ஆன் ஃபில்டருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளான்டேஷன் டேங்க் செட்டப் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹேங் ஆன் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணலாம். எதுக்காக ஹேங் ஆன் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம், ஏன் இன்டர்னல் ஃபில்டரே யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னு கேட்குறீங்களா? இன்டர்னல் ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டேங்க்கில் டாப்பில் வந்து நீங்கள் அந்த ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இன்டர்னல் ஃபில்டர் ஆகட்டும், டாப் ஃபில்டர் ஆகட்டும், நீங்கள் வந்து டாப்பில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன், டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களை பிளான்ஸ் எல்லாமே வந்து க்ரோத் ஆகி டாப்பில் வந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்து அது வந்து ஃபோர்ஸாக வந்து அடிச்சுட்டே இருக்கும். உங்கள் பிளான்ஸோட ரூட்ஸ் வந்து ரொம்ப லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபிஷஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து பிடிங்கி விட்டுரும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேங் ஆன் ஃபில்டர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் மட்டும் ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்கள் டேங்க்கில் ஆசிலேஷன் வந்து ஃபுல்லாக இருக்காது. ஸோ உங்கள் பிளான்ஸ் வந்து நார்மலாக வந்து க்ரோத் ஆகும். ஸோ ஆசிலேஷன் டாப்பில் மட்டும் இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் டேங்க்கில் வந்து ஆல்கே ஃபார்மேஷன், இந்த பிளான்ட்ஸ்னால ஆல்கே ஃபார்மேஷன் ஏதாவது வருது அப்படின்னா வந்து அது வந்து கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா மூடு வாட்டரில் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆல்கே ஃபார்மேஷன் வந்து வராது. ஸோ ஸ்டேபிளாக இருக்கிற வாட்டரில் மட்டும்தான் வந்து ஆல்கே ஃபார்மேஷன் வரும். ஸோ இதுக்காக தான் வந்து ஹேங் ஆன் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கேனிஸ்டர் ஃபில்டருமே வந்து சேம் அதே டைப் தான். கேனிஸ்டர் ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேங்க் சைஸ் வந்து பெருசாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கேனிஸ்டர் ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபில்டர் மீடியா, அதாவது உங்கள் வாட்டர் வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்டர் மீடியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் மீடியா ஆட் பண்ணிங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு தரும். ஸோ வாட்டர் வந்து கிளியராக இருக்கும். நார்மலாக வந்து ஸ்பான்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ அப்படி இல்லை நீங்கள் ஃபில்டர் மீடியா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ நீங்கள் வந்து ஃபில்டரை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபில்டரை வந்து இப்போவே எடுத்து பாருங்கள். உங்கள் டேங்க் சைஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபில்டரை வந்து கரெக்டான சைஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை நீங்கள் இன்னொரு ஃபில்டரை வந்து உள்ள உங்கள் டேங்க்கில் ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே உங்களோட கமெண்ட்டை பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, ஸோ அதில் வந்து எவ்வளோ லிட்டர் வாட்டர்ஸ் வந்து சர்க்குலேஷன் பண்ணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.